அந்த 35 கேள்வி என்பதை நான் சிபிஐ அலுவலகத்தில் பேசியதனால் நான் தங்களிடம் சொல்லுகிறேன். 35 கேள்வி ரொம்ப டஃப் கொஸ்டினா இருக்குமா? நிச்சயம் இருக்கும். இது இவர்கிட்ட டஃப், செந்தில் பாலாஜி கிட்ட டஃபஸ்டா இருக்கும். சிபிஐ ஒரு தீர்மானத்தோட தான் இருக்கு. காரணம் என்ன என்று கேட்டால், சுப்ரீம் கோர்ட் வந்து கோ டு தி டீப் கான்ஸ்பிரசியா சாபடேஜா பாருங்கலாம் சொல்லியிருக்காங்கல்ல. அந்த நீதி அரசர் அஜய் ரஸ்தோகி அவர்கள் சீல்டு கவர்ல ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு 22ஆம் தேதி கொடுக்க இருக்கிறார். அதில் அதற்கு முன்னதாக விஜயை கூப்பிட்டு, செந்தில் பாலாஜியை கூப்பிட்டு, மற்றும் ஏன் ஒரு முக்கிய புள்ளியை கூட அழைக்கப்படலாம். செந்தில் பாலாஜி சரியாக சொல்லவில்லை என்றால் ஒரு தொலைபேசி கான்வர்சேஷன் லிஸ்ட், வீடியோ அனைத்தையும் ஆதவ் அர்ஜுனாவும் புசி ஆனந்தும் சமர்ப்பித்ததனால் அதிலிருந்து ஒரு முக்கிய புள்ளியும் அகப்பட இருக்கிறார். அப்பனா கரூர் கேஸ் எலெக்ஷனுக்கு முன்னால ரொம்ப பெரிய ஹைப் கொடுக்கும் போல இருக்கு. ஆமா, நிச்சயம். கரூர் கேஸ், இந்த ஜனநாயக கேஸ் ரெண்டுமே. நீங்க வந்து திமுகவினுடைய ஒரு அணுகுமுறை என்ன என்று கேட்டால், விஜயை சட்ட ரீதியாக நெசுக்குவது என்பதுதான். குறிக்குவது, அமுக்குவது, கசக்குவது. மத்திய அரசு சேர்ந்து சிபிஐ சேர்ந்து பண்ணும் போல இருக்க. பண்ணட்டுமே, என்ன இருக்கு? சிபிஐ தன்னுடைய சுப்ரீம் கோர்ட் சொன்னதுனால பண்றாங்க.